வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீட் இலவு வந்ததுலேருந்து ஏழ்றதாங்க. எந்த நேரத்தில் வந்துச்சோ வருஷம் வருஷம் ஏழ்றதாங்க நடந்துட்டு இருக்கு. நீட் இது எவன் பேர் வச்சான்னு தெரியல. நீட் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா குப்பையான ஒரு எக்ஸாமுங்க. அந்த அளவுக்கு கேவலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீட். எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் ஒரு பிரச்சனைங்க. அதாவது நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 25 லட்ச குழந்தைகள் இன்னசென்ட் படிக்கிற மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஆனா இந்த நீட் கண்டக்ட் பண்ற என்டிஏ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதுதான் நீட்டை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணியிருக்கு. அதாவது ஒரு 30 வயசு 35 வயசு இளைஞன் வாழ்க்கையில விளையாடுற எக்ஸாம்லாம் ஓகே. இந்த பப்ளிக் அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல. பட் இப்ப பாடாது முடிச்சு அவங்க ட்ரீமை நோக்கி ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியரா ஆக யோசிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கு இந்த நீட் எக்ஸாம். என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குங்க என்டிஏ ஏஜென்சி. அதாவது அவங்க எழுதின எக்ஸாம்ல எடுத்த மார்க் இல்லாம அவனுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கு இந்த என்டிஏ நீட் எக்ஸாம். 1 மார்க் 2 மார்க்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 105 மார்க் 110 மார்க் கிரேஸ் மார்க்கா போட்டிருக்கு இந்த என்டிஏ ஏஜென்சி ஒரு 1563 குழந்தைங்களுக்கு. அதாவது நீட் எக்ஸாம்ங்கிறது பாத்தீங்கன்னா 1 மார்க்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரேங்க் தள்ளி போகுது. அந்த ஒரு ரேங்கால ஏகப்பட்ட, அதாவது அவங்க நினைச்சு இந்த காலேஜ்ல சீட்டு வாங்க முடியாம போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூங்க இந்த மார்க் வாங்குறது நீட்ல. அந்த நீட் எக்ஸாம்ல இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஏஜென்சி. அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி மார்க் போட்டிருக்கீங்க? 1 மார்க் 2 மார்க்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 105 மார்க் 110 மார்க்லாம் கிரேஸ் மார்க்கா கொடுத்தீங்களா? அது எப்படி, எதனால அவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு, அதாவது எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது காரணம் குறித்து டைம் ஆயிடுச்சுன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த என்டிஏ. நான் கேக்குறேன், நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டா அந்த எக்ஸாம் சென்டருக்கு போனாவே எக்ஸாம் நீங்க எழுத முடியாது, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. அந்த குழந்தைங்க ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்க வீடியோ எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்படி இருக்கும்போது எக்ஸாம் எழுதுறப்ப டைம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் புரியல எனக்கு. அதாவது நாங்க குழந்தைங்க லேட்டா போனா உள்ளார விட மாட்டீங்க, ஆனா எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா டைம் ஆச்சுன்னா நீங்க இது பண்ணிடுவீங்க, கிரேஸ் மார்க் கொடுப்பீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த எக்ஸாம் ஓஎம்ஆர் சீட்ல தானே எழுதுறீங்க. அதாவது ஆஃப்லைன் எக்ஸாம் தானே. ஆன்லைன் எக்ஸாம்னா ஏதாவது சிஸ்டத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஓகே இது பண்ணலாம். ஆஃப்லைன் எக்ஸாம்ல என்னங்க, எதனால டைம் ஆகாம இருக்க போகுது? டைம் ஆக போகுது, இன்னும் புரியல. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதே ஒரு 7:30 தான் ஆரம்பிச்சு. ராஜஸ்தான்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதாவது நம்ம என்ன நாட்டுல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி நாட்டுல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க, அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த மாதிரி 25 லட்சம் குழந்தைங்களோட வாழ்க்கையை மீடியா கண்டுக்கவே இல்லை. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதும் பெரிய இஷ்யூ ஆக்கல. இதே மாதிரி நீட்ல இந்த மாதிரி கிரேஸ் மார்க்கை போட்டிருக்காங்க, அப்பயும் ஒரு இஷ்யூ ஆக்கல. ஸோ அந்த மாதிரி நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 720 மார்க்குங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பா அடிச்சுன்னா -1 மார்க். இப்ப ஃபுல்லா எல்லா கொஸ்டினும் கரெக்டா அட்டன் பண்ணிட்டாங்க, எல்லாமே கரெக்ட் அப்படின்னா 720 மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப அந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாயிட்டாங்கன்னா 720, அதாவது ஃபுல்லா எழுதுனா ஃபுல்லா கரெக்ட்னா 720 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பாயிருச்சுன்னா பாத்தீங்கன்னா 720 மார்க் எடுத்ததுல ஒரு -1 மார்க் போட்டீங்கன்னா 719 மார்க். -1 மார்க், நெகட்டிவ் மார்க் -1. ஸோ 719 மார்க். அது மட்டும் இல்லாம ஒரு கொஸ்டின் தப்பு, ஸோ அதுக்கு -4. ஸோ செகண்ட் மார்க் 715 மார்க் தான் வரணும். ஆனா இந்த ரிசல்ட் பேஸ் பாத்தீங்கன்னா
718-19 செகண்ட் மார்க்கா வந்திருக்குங்க. இது எப்படி சாத்தியம்? அந்த அளவுக்கு நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோச்சிங் சென்டர்லாம் இருக்காங்களா, நீட்டை கண்டக்ட் பண்ற கோச்சிங் சென்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குழந்தைங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதாவது இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து எடுத்து கேட்காம அவங்க கோச்சிங் சென்டர்ல கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த தடவை இந்த குழந்தைங்க வந்து எந்த நம்பிக்கையில போய் எழுதும் இந்த எக்ஸாம? அப்ளிகேஷன் ஃபீஸை கலெக்ட் பண்றதுக்கும் குழந்தைங்களோட வாழ்க்கையை விளையாடுறதுக்கும் தான் இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு, ரொம்ப கேவலமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற என்டிஏ. இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல உள்ள இதை பாருங்க, அவங்க இது பண்ண ஷேட்ஸை பாருங்க. இது வந்து ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க, இந்த இது ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு. இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 432 மார்க் தான் வருது. ஆனா இந்த எக்ஸாம் ரிசல்ட்ல பாருங்க 530 மார்க் போட்டிருக்காங்க. எப்படி இது சாத்தியம்? எப்படி நீங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்க இந்த மாதிரி இதுக்கு என்று எனக்கு புரியல. இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு விஷயம் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்ல, பர்டிகுலர்லி இந்த ஹரியானா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு சென்டர்ல படிச்ச 8 பேர் வந்து ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல படிக்கிறவங்க மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 67 பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, 720 அவுட் ஆஃப் 720. அதுல பாத்தீங்கன்னா 18 பேருக்கு வந்து இந்த கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க. 18 பேர்னு என்னங்க ஆச்சு? ஒரு ரேங்கால ஒரு குழந்தையோட ட்ரீம், அதாவது இந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்ற நினைக்கிற ட்ரீம் வந்து வீணா போகுதுங்க. இதுதாங்க நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க குழந்தைங்களுக்கு. வருஷம் சென்ட்ரல் வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கு. ஸ்டேட் வந்து இந்த நீட் எக்ஸாம் நான் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு தாங்க இருக்கு. கடைசி வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்லை. இது வரைக்கும் நடந்ததும் இல்லை, நடக்க போறதும் இல்லைங்க. நம்மளோட குழந்தைங்க வாழ்க்கை தாங்க வீணடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்களுக்கு சொல்றேன், பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், அதாவது வந்து குழந்தைகளை உங்களோட மார்க் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதீங்க. உங்களோட லைஃபுக்கு மீறி அந்த மார்க் கிடையாது, உங்க லைஃப் தான் முக்கியமான விஷயம். டோன்ட் ப்ரையாரிட்டைஸ் மார்க் ஆன் யுவர் லைஃப். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க மார்க் எடுக்கலைன்னா விட்டுருங்க. அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு இந்த நேர்மையா அந்த மார்க் எடுத்திருக்காங்க. நீங்க வந்து இத்தனை மார்க் எடுக்கணும் நீட்ல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட துணிச்சிங்கன்னா நடக்காது. ஏன்னா நீட் எக்ஸாமே ஒரு கேவலமான ஒரு எக்ஸாம். அதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு சிலபஸ் இருக்கும், இன்னொரு ஸ்டேட்ல ஒரு சிலபஸ் இருக்கும். ஆனா நீட் எக்ஸாம் ஃபுல்லும் சென்ட்ரலா ஒரே சிலபஸ்ல எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னா எப்படிங்க நடக்கும்? இந்த ஸ்டேட்ல படிக்கிற குழந்தைங்க வந்து எப்படிங்க அந்த சென்ட்ரல் ஸ்டேட்டோட போட்டி போட முடியும்? சிலபஸே தப்புங்க. அந்த சிலபஸை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கோச்சிங் சென்டர்லாம் போய் படிக்கிறாங்க. பட் கடைசி 2-3 மாசத்துல போய் படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க நீட் எக்ஸாம். அவன் வருஷ கணக்கா படிச்சுட்டு இருப்பான் அந்த போர்ஷன்ல, அந்த சிலபஸ்ல. நம்ம ஆளுங்க சும்மா ஒரு 3 மாசம் 2 மாசம் கோர்ஸ் போய் படிச்சு எப்படிங்க சாத்தியமாகும் கிளியர் பண்றதுக்கு? ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க வந்து இந்த இவ்வளவுதான் மார்க் எடுத்திருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் தவறான விஷயத்துல எல்லாம் போய் ஈடுபடாதீங்க. சூசைட் பண்ணிக்கிறது, கையை அறுத்துக்கிறது அப்படி அது இதுன்னு பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களோட தப்பு இல்லைங்க. மார்க் எடுக்காம போறது உங்களோட தப்பு இல்லை. அந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற அந்த என்டிஏவே முதல்ல வந்து தப்பான வழிமுறையில தான் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீட்ல மார்க் எடுக்கலன்னு. சொல்லணும்னு தோணுச்சு இந்த நீட் எக்ஸாமை பத்தி, இவ்வளோ ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். ஸோ மக்கள் வந்து இந்த மாதிரி அநீதிக்கு, குழந்தைங்களுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஆசை. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நீட் எக்ஸாம் பத்தி? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.